ஹலோ வணக்கம். திஸ் இஸ் பாக்ஸ் ஆஃபிஸ் ஷோ. இந்த வாரம் என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அதுக்கான ரிவ்யூஸ் என்னன்றத இந்த ஷோல பார்க்க போறோம். வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் போக்கி. இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் சந்திரா. இதுக்கு முன்னாடி ஜாலியா ஜிம்கானா, சலீம், என்கிட்ட மோதாதே, எமக்கு தொல் ரொமான்ஸ் அப்படின்ற படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபரா இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் தான் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்தோட ஹீரோ அஜய் தர்ஷன் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் தனுஷா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி. அவர் தான் இந்த படத்துக்கு எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆறதே வந்து 2 கப்பல் வந்து 6 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கார் ரைட்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஃபைட்டா மாறுது. ஸோ 2 பேரும் ஒரு டீப் ஆர்கியூமெண்ட்ஸ்ல வந்து சண்டை அதிகமாகும்போது பக்கத்துல அந்த கார் வந்து இவங்க காரை இடிச்சிடுது. ஸோ இதுக்கு அவர் வந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த காரா இந்த காரா. இந்த பிரச்சனையில வந்து இவங்க 2 பேரோட ஆர்கியூமெண்ட் இன்னும் அதிகமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க போல. ஹீரோ அடிக்கிறாரு, ஹீரோயின் அடிக்கிறாங்க. இது வந்து பெரிய வைரல் ஆகி சோஷியல் மீடியாலலாம் போகுது. 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆறதே இவங்க 2 பேரோட பிரேக்கப்லேருந்து தான். இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப் எப்படி இருக்க போகுது, இவங்க 2 பேரும் சேர்றாங்களா சேரலையா, எதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன் பிரேக்கப் அப்படின்ற பேர்ல நிறைய டிராமாஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாமும் இவங்களும் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத உணர்த்துற விதமா இருக்கு. அண்ட் 2K ஜெனரேஷனுக்கு இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒன்லைனரா பார்த்தோம்னா வந்து 2 பேர் பிரிஞ்சவங்க சேர்றது மட்டும் தான். ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க வந்து சிம்புவோட காமெடி அண்ட் சிம்புவோட இன்டர்வியூ கட்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விதமா ஹியூமரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஆக்டர் பாண்டியராஜன், சுனில், விவேக் பிரசன்னா, லக்ஷ்மி மஞ்சு, ஆதித்யா கதிர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் ஒன்றும் ஆஹா ஓஹோ பெரிய அளவுக்கு கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன லைன் தான். பட் அதுல நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டெபியூட்டன் டைரக்டரோட ஃபிலிம்ல என்னென்ன மாதிரியான பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குமோ அது இந்த படத்திலும் இருக்கு. எடிட்டரா வந்து விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் இந்த படத்துலயுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சூப்பரா வந்திருக்கு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஃபேமிலியா போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு பூக்கி வந்து ஒரு நல்ல திரைப்படமாவே இருக்கும். நம்ம வந்து குறை நிறையெல்லாம் நவுத்தி வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான். என்ன பத்தி கேட்டீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா இந்த படத்துக்கு நான் ஒரு 70% கொடுப்பேன். பூக்கி திரைப்படம் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. இந்த வாரம் அந்த படத்தோட ரிவ்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் என்னென்ன படம் வரப்போகுது, அதுக்கான ரிவ்யூ என்னன்றதை அடுத்த வாரத்துல சொல்றேன். பை.